ஹலோ எவ்ரிவன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து காமனாக பண்ணுற ஒரு 5 மிஸ்டேக்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டும் முக்கியமான சில நியூட்ரிஷனும் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் ஃப்ரூட் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸை டைரெக்டாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. செகண்ட் மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நான்வெஜிடேரியன் குடுக்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப டிலே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான்வெஜ் ஃபுட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 7 மந்த்ஸ் கிராஸ் பண்ணதுமே வெஜிடேரியன் ஃபுட்ல நீங்க எல்லா வகையான புரோட்டீனும் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மெதுவா நான்வெஜ் ஃபுட்டுமே நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது பெட்டர் ஐடியா தான். 3வது மிஸ்டேக் வந்து நட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க. நட்ஸை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி நீங்கள் மெதுவாக வந்து குழந்தைங்களுக்கு டயட்டில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன நட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லா நட்டுமே கொடுக்கலாம். வால்நட், பாதாம், கேஷ்யூ என்னவாக இருந்தாலுமே நட்ஸை வந்து நீங்கள் மெதுவாக ஏர்லியராகவே குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ ஃபோர்த் மிஸ்டேக் வந்து குழந்தைங்களுக்கு சுகர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணுறது வந்து டிலே பண்ணுறது. ஸோ இதில் வந்து நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது. சில பீடியாட்ரிஷியன் வந்து சுகர் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது, சால்ட் யூஸ் பண்ணால் கிட்னி ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சில பீடியாட்ரிஷியன் வந்து நீங்கள் ஏர்லியஸ்ட் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே மைல்டாக கொஞ்சம் டயட்டில் சால்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கைட்லைன்ஸ் படி பார்த்தோம்னு சொன்னால் ஐஏபி கைட்லைன்ஸோ இல்லை எந்த இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ்லையுமே வந்து சுகர் சால்ட் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த கைட்லைன்ஸ்லையுமே ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லை. ஸோ தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹை சுகர், ஹை சால்ட் இல்லாமல் டேஸ்ட்டுக்காக நீங்கள் ஆட் பண்ணுற ரொட்டீனாக ஆட் பண்ணுறது வந்து தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த் மிஸ்டேக் வந்து குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அதே டைப் ஆஃப் ஃபுட் சேம் ஃபுட்டை வந்து ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை அப்படின்னு சொன்னால் டெய்லி மார்னிங் இட்லி இல்லைன்னா தோசை கொடுக்குறது, இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஆனாலே ரைஸு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஸ்லோவாக ஃபுட்டு மேலே இருக்கிற அந்த வெறுப்பு வந்துட்டு அவங்க டயட்டை ஒழுங்காக எடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸும் உங்கள் குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணாதீங்க. தேங்க்யூ.